ஆமாம். அப்புறம் நீ சொன்ன மாதிரி இந்த உடல் இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், எது நம்மை இப்படியெல்லாம் பாதுகாத்து வைக்கிறதோ, ஐயா வணக்கம், வாழ்த்துக்கள். எது நம்மை பாதுகாக்குதோ அதுதான் எல்லாத்தையும் பாதுகாக்கு. அப்போ அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டா, தேகத்துக்கு தேகத்தை காப்பாற்றக்கூடிய அந்த தெய்வத்துக்கு நன்றி. தெய்வம் எல்லாத்தையுமே காப்பாற்றுறது, அவங்களுக்கும் நன்றி. சுற்றி வளர்ச்சி அங்கே நீந்துக்கலாம். வார்த்தை சார், பஞ்சபூதத்தை அங்கே விட்டு அடக்குறியா? அப்புறம் என்ன, இது எப்போ உணர்றியா நீ மேலே வர்ற, இல்லாட்டி இந்த நிமிஷமே நம்ம உணர்த்திட்டீங்கல்ல. இல்லை இல்லை இல்லை, அது ரத்தத்தில் ஊறணும், சைட்டே வரக்கூடாது. நான் வந்து கிழங்கு சேர்வை மகன்னு நினைக்கிறப்ப தான் மாட்டிக்கிறேன். கிழங்கு சேர்வையும் காப்பாற்றணும் தெய்வத்துக்கு. நம்ம எங்கே நிற்கிறேன்ல ஆளுகள் அற்புதமான ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்கப்பெறாத ஒரு அற்புதமான உண்மை. தெய்வீக புருஷர்கள்ங்கிறது எல்லார்கிட்டையும் அந்த இறைவனை காண்பது. இறைவன் தான் எல்லாத்துக்கும் இருக்கிறார் என்பது உணர்வு. காண்பது நான் உயர்வடைவதற்கான வழி. அப்படி தான் இருக்கிறான்னு நினைக்கிறப்ப நான் அந்த நிலையை ஆயிட்டேன்னு அர்த்தம். எல்லாத்துக்கிட்டையும் இறைவன் தான் இருக்கிறான்னு பார்க்குறேன். அது வந்து நான் முயற்சியில் பார்க்குறேன். அந்த தெய்வம் தான் எல்லாமே தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நான் அனுபவிக்கிறேன். ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக இருந்தாலும் அதை பிரித்து கொடுக்குறீங்க. அதான்